இன்னைக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த வெர்ச்சுவல் எஜுகேஷன் கிளப் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. ரிசல்ட் ஷேர் பண்றது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்களுக்கு ரெஃபரல்ல வராங்க. காரணம் என்ன, இங்க நியூட்ரிஷன் கிளப்ல வந்து நிறைய ரிசல்ட்ஸ் அதை வந்து கேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்றாங்க. ஓகே, நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் கோஹோஸ்டுக்காக தான் நினைக்கிறேன். கொடுத்துட்டேன் நான் கோர்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது 8 to 9 இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் ஹெல்த் பத்தி நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க வர பீப்புள், உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பீப்புள் அதுக்குள்ளே வருவாங்க. ஐ திங்க் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். தேங்க்யூ தாஸ். ஜாய்ஸ் மேம் வந்து அவங்க இது ஐ திங்க் ஜாய்ஸ் மேம் எந்த ஊரு? நல்லாச்சு. ஓகே, குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங். உடுமலைப்பேட்டைங்க சார். பழனி பக்கத்துல. யா யா உடுமலைப்பேட்டை சார். உடுமலைப்பேட்டை வருது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ வெங்கட் சார் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டம்க்கு எல்லாத்துக்கும் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் அதை நான் ரெடி பண்ணுறேன் இமீடியட்டாக நான் இது பண்ணுறதுனால. ஓகே, இங்கே ஒரு 40 years ஒரு ஃபாதர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஏன் நான் இந்த இது சொல்கிறேன்னா, வரட்டும் பீப்புள் வர வரையும் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த பாப்பா வந்துட்டு எப்போ பாரு விளையாடுவாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கணும். நாளைக்கு விளையாடலாம் அவங்க பாப்பையும் கூப்பிட்டு வந்துட்டாருங்க நாங்கள் நியூட்ரிஷன் கிளப்புக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல சார், எப்போ பாரு எனக்கு கூப்பிட்டு எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப ஒபீஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது அவர் நிறுத்திடுவான்னு பார்த்தா முடியல. ஒரு இது நிறைய பேருக்கு இது ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வந்து எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வந்து அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். லவபிள் பர்சன் வந்துட்டு துணி எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, இல்லை வெளியே போகிறதுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹெசிஸ்டேட்டாக இருக்கும், நிற்க முடியாது, ரொம்ப மூச்சு வாங்கும். ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கும். ஏன் தேங்க்யூ சார். சாட்ல போடுங்க, ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுது, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இதில் வந்து வெயிட் லாஸ், குட் ஸ்லீப், எஸ் சத்யா மேம் கரெக்ட். ஸோ உங்களுக்கு இதை நான் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் மசிலை பில்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா மசிலை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த மசிலை பில்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸாக்டாக வந்து உங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் இங்கே நான் வந்து சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் வெயிட் லாஸ். ஏன்னா மசில் வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கணக்கெடுக்க முடியாது இல்லையா? ஸோ எனர்ஜி டவுன் ஆகாமல் அந்த தூக்கமும் உங்களுக்கு இதாகவும் ஹெல்த்தியாகும். ஏன் அப்படின்னா ரொம்ப சென்டிமெண்டலாக வந்து உடஞ்சி போய் வந்திருந்தேன். இந்த பாப்பாவை கூட்டு வந்து காமிச்சாங்க. நான் வந்து கமிட் பண்ணி எப்பயுமே வாங்கிடுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவேன், அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து எப்பயுமே டைட் பண்ண இல்லைன்னு வச்சுக்கல, திருப்பி பழைய மாதிரியே டைட் ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸ் இல்லாமல் நம்ம பேரை வந்து பிளேம் பண்ற மாதிரி ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் அவங்களோட டிசிஷன் வந்து நான் எடுத்துறேன். என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க? ஏன் அப்படின்னா ஈட்டிங் ஹேபிட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, வாக்கிங்கே பண்றதே கிடையாது, தண்ணியும் ஒழுங்கா குடிக்கிறது இல்லைங்க. எப்ப பாரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த தண்ணி குடிக்காததுனால கான்ஸ்டிபேஷன் ஆயிடுது, மலச்சிக்கல் வந்துருது. சொல்லுங்க, இப்ப வந்துட்டு நாம வந்து அவங்க கிட்ட கமிட்மெண்ட் வாங்கல அப்படின்னா என்ன ஆகும்? பண்றதே தான் பண்ணுவாங்க, அப்புறம் ரிசல்ட்ஸே வரும். யாரும் ஒத்துக்கிறீங்க? பழைய மாதிரியே வந்துட்டு அதே உணவு பழக்க வழக்கம் பண்ணிட்டே இருக்காங்க, எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எஸ் சார், சுபாஷ் போட்டுருக்கோம். சுபாஷ் ரிசல்ட்ஸே வராது, உண்மைதான். பண்ற வேலையை திருப்பி வந்துட்டு சேஞ்ச் பண்ணாம எப்படியும் அவங்க உடம்புல சேஞ்ச் எதிர்பார்க்க முடியும்? நான் அதனால வந்துட்டு டைரக்டாவே கேட்டேன், நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன், நீங்க அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 1 inch கூட உங்களால வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியும். திருப்பி நீங்க வந்துட்டு பாருங்க, உங்க காலைல நைட் எல்லாம் வந்து உங்க உடம்பு வேலை செய்யுது, காலைல எழுந்த உடனே பசிக்குதுன்றீங்க, ஏன் சாப்பிடல? வாக்கிங்கே போக மாட்டேன் ஆனா வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னீங்க. சாப்பிட்றத வந்துட்டு நீங்க உடம்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்தினாதான் அது மசிலா பில்ட் பண்ணும். அப்ப நீங்க சும்மாவே வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஃபேட்டை தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் வச்சு லாக் பண்ணிக்கும் ஃபேட்டை. நிறைய பேர் தெரிவிக்கிறாரு, தண்ணியே குடிக்க மாட்டா, அப்ப எப்படி உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிறது வந்து கிளீன் பண்ண முடியும்? ஒரு வீடு இருக்கு, தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணாதான் அழுக்கெல்லாம் போகும். அவன் உடம்புக்குள்ள தொடர்பு வச்சு நம்ம கிளீன் பண்ண முடியும்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எஸ் சார், ஜெயபிரியா போட்டுருக்காரு. ஐ திங்க் 75 வந்துருச்சு. இன்னொரு 5 members வந்தோடனே நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதான் கேட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாஷா தான் இருந்தது. பட் நம்ம இந்த இடத்துல கேட்கல அப்படின்னா, நம்ம கேட்கலன்னா வேற யார் கேட்பா?
பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்ப பிரச்சனைக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்றதுல வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது. இல்லைங்க சரியாயிடும். எப்படி சரியாயிடும்? 105 கிலோங்க, மாசம் 5 கிலோ ஏறுது. நினைச்சு பாருங்க. அப்புறம் எப்படி ஓட முடியும்? பாப்பா கூப்பிடுறா, வாங்கப்பா செட்டில் போய் விளையாடலாம், அங்க போகலாம் இங்க போகலாம். அவ வர ஓட்டத்துக்குலாம் இங்க சென்டர்லாம் பத்தாதுங்க. ஃபைபர் அண்ட் வாட்டர். அவங்க சாப்பிடுறது பாருங்க, ஃபுல்லா மதியானம் வந்து கட்டு காலைல பசி இருக்கு, ஆனா மதியானத்துக்கு தான் ஒட்டுக்கா வந்து எல்லாத்தையும் சாப்பிடணும். வயிறா என்ன அது எவ்வளவுதான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் சுரக்கும். அது வந்துட்டு ஒரு பாதி வயிறு வரையும் தான் நம்ம சாப்பிடணும், மீதி வயிறு எம்டியா தான் விடணும். இவங்க பாதி வயிறு இல்ல, காலைல மதியானம் சேர்த்து சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு வேலை செய்யணும்ல. அந்த காலத்துல வந்து நல்லா சாப்பிட்டாங்க, ஃபுல் தட்டு சாப்பிட்டாங்க, கரெக்டா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரையும் வயல் வேலை பார்த்தாங்க. அவங்க எல்லாம் ஜிம்முக்கே போல, கல்லு மாதிரி இருந்தது உடம்பு. இன்னைக்கு அந்த மாதிரி வேலைக்கு போறோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட்டா அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இதெல்லாம் யார் ஒத்துக்கிறீங்க? யாரெல்லாம் இங்க ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அது கூட நீங்க சேட் பண்ணுங்க. என்ன நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. வந்துச்சு. ஓகே, நம்ம ப்ரோக்ராம்ல போயிடலாம். ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் கதை தான் எனக்கு நிறைய இங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டு அந்த டைம் வைஸ் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத அந்த சாட்ல போட்டிருக்கேன். ஸோ கவனமா கேளுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வந்துட்டு நாங்க கொடுக்க போறோம். சரியா? இப்போ நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் மேல ட்ரஸ்ட் வரல? ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா எஸ் போடுங்க, இல்ல அப்படின்னு சொன்னா நோ போடுங்க. ஏன் அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பீப்புள் வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நியூட்ரிஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் புரியுது. ஸோ இது வரையும் நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகளை நான் பண்ண போறேன். ரைட்? எஸ் சார். நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மைக்ரோ நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ்ன்றத அடிஷனல் மைக்ரோ நியூட்ரிஷன் ரேகா போட்டிருக்காங்க, சப்ரி போட்டிருக்காங்க. எஸ் சார், எஸ் சார். யாரும் நோ பல். சரி, ஓகே. அதே மாதிரி யாராவது நோ அப்படின்றது உங்க பீப்புள், உங்களுக்கு நீங்க தெரிஞ்சவங்களோ உங்க லவபிள் பர்சன்ஸ் வந்துட்டு சொன்னாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லு. ஏன்னா இதுல நிறைய வந்து இங்க பீப்புள்கிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க பார்த்து அவங்க சம்டைம்ஸ் நாங்க சாப்பிட்ற ஃபுட்டு எங்களுக்கு போதுமா இருக்கு, இதுவே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, இதுல எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சஜஷன் கேட்கறாங்க. ரியலி நான் அதை சஜஷன் சொன்னேன், பட் அதுல எந்த ஹோப்புமே இல்லை. உண்மை என்ன அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலை ட்ரீட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல நாங்க போய் காய்கறி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு அக்சஸ் கிடையாது, கிட்ட இருக்காது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல 1 ஹவர் டிராவல் பண்ணாதான் நீங்க வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களாம் எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. அங்க கிடைக்கிற கீரை, காய் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லேண்ட்ல, எங்க ஃபார்ம் இருக்குது, என் ஃபார்ம் ஹவுஸ் அங்கேயே வந்து விளைய வைப்பாங்க. எல்லாமே இருக்கும், கீரை இருக்கும், டிஃப்ரெண்ட் காய்கறி எல்லாம் இருக்கும். அந்த கீரை எல்லாம் இப்போ எனக்கு சீரியஸா எனக்கு பேர் தெரியல, அவ்வளவு தொக்கு பண்ணி வைப்பாங்க. முன்னெல்லாம் அப்படிதாங்க இருந்தது. இப்போதாங்க வந்து வெஜிடபிள் ஷாப்ல நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், ஆனா ஏன் வந்து ரிசல்ட்ஸ் வரல? என்ன நடக்குதாங்க? ஏன்னா நாங்களும் வெஜிடபிள்ஸ் வந்து போட்டிருக்கோம். மேசிவா போட்டதுனால கொஞ்சமா போட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணது. எஸ், மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து அமேசிங் ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு சத்யா மேம் போட்டோம். ரியலி அதான் ஃபேக்ட். முன்ன வந்து கம்மியான இடத்துல எங்க ஃபார்ம் ஹவுஸ் எதிர்க்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ஒரு காலனி இருக்கும். அதுல டிஃப்ரெண்டா வந்து மாட்டுக்கு ஒரு அந்த புல் ஒன்று இருக்கும். அது போக மீதி இடத்துலலாம் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, கத்திரிக்காய், அந்த தக்காளி, அது இதுன்னு. இப்போ மேசிவா வந்துட்டு நிறைய இடத்துல பண்றதோட விளைவு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது கிடையாது, நாங்க சாப்பிட்றது. ஆனா லேண்ட்ல ரியல் நாங்க பண்றது தான் நான் சொல்றேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு வந்து வாரத்துக்கு ஒரு மருந்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்காளிக்கு வாரத்துக்கு ஒரு மருந்து, தக்காளிக்கெல்லாம் வந்து வாரத்துல 2 மருந்து 3 மருந்து, கெமிக்கல் பூச்சி மருந்து. மருந்துன்னா நீங்க வேற மாதிரி எடுத்துக்காங்க, உள்ள எடுக்கிற மருந்து கிடையாதுங்க, பூச்சி மருந்து. இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க சாப்பிடுறது உண்மையாவே ஹெல்த்தியா? ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து நான் ரியாலிட்டி சொல்றேன், பூச்சி மருந்து அடிக்காம உங்களுக்கு காய்கறி கிடைக்குதுன்னா தயவு செய்து எவ்வளவு விலை இருந்தாலும் நீங்க வாங்க. அதுவும் நம்பிக்கையா அதை வச்சு ஏமாத்துறவங்க இருக்காங்க. சென்னையிலேயே நிறைய இடத்துல நேச்சுரல் ஃபார்ம் போட்டு இது பண்றாங்க. பட் அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு சில இதெல்லாம் வந்து இல்லைங்க, அது ஷைனிங் பண்றதுக்காக எதுவும் இதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். என்ன பண்ணலாம்? ஏன்னா இது ரொம்ப ப்ரீஷியஸான டைம். இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து பீப்புள் போறாங்க. நோ சார், பீப்புள் போறாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா இங்க வர கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் பிஸியா இருக்கேன், விஷுவலா என்னால வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் தேடிலாம் வாங்க முடியாது, எனக்கு தெரியும் பூச்சி மருந்து அடிச்சுதான் வருது, அதுதான் நான் எடுக்கிறேன், நாங்க ஹெல்த்தியா தான் இருக்கிறேன்,
அப்படின்றாங்க. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, திருப்பி அவங்க கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். சரிங்க, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறீங்க. ஆமா, ஒரிஜினல் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, சத்தியமே போட்டிருக்காரு. நம்ம பார்க்க முடியாது இல்லையா? பார்க்காததும் அவங்க எப்படி கொண்டு வராங்க, எப்படி வந்துட்டு அதை வந்து மெயின்டைன் பண்றாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அன்ஹெல்த்தியா இவ்வளவு வெஜிடபிள்ஸ், இவ்வளவு காய்கறிகள், இவ்வளவு வாங்கி சாப்பிடுறோம், நட்ஸ் சாப்பிடுறோம், இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடுறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியுற மாதிரி சொன்னேன். பாருங்க, ஒன்ஸ் உங்க உடம்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ், இந்த பூச்சி மருந்து இதெல்லாம் போகுது இல்லையா? அந்த பூச்சிக்கு தாக்குறதுக்கு என்ன டிசைன் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுல வந்து 3 டைப் இருக்குங்க. ஒன்னு வந்து டச் பண்ணாலே அந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அது மேல ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து அந்த டேமேஜ் பண்றது இல்ல, அதை சாப்பிடுறது மூலியமா வரதுல அதோட வயிறை வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணிடும் பூச்சிக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஏர்லயே வந்து பாத்தீங்கன்னா அது அந்த பூச்சிகளை வந்துட்டு காலி பண்ணும். இதான் இதுக்கு மேல இருக்கு. இருந்ததுன்னா நீங்க இதுல இருக்கிறாங்க நிறைய பீப்புள் என்னென்ன வந்துட்டு பூச்சிக்கு வந்து விதமா தெளிக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்க சேட் பண்ணலாம். ஏன்னா பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். பாருங்க, இந்த வயிற்றுக்கு போற அந்த கெமிக்கல் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம சாப்பிட பார்த்து நமக்கும் போகும். அதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா விலையை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும். அது கம்பல்சரி அவங்க வந்து அதை தெளிச்சே ஆகணும். இல்ல அப்படின்னு சொன்னா மகுசூலே போயிடும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட்ல இருக்கிற இதெல்லாமே வந்து ஈல்டே வராது. முன்னெல்லாம் அந்த மாதிரி பூச்சி எல்லாம் இல்லைங்க. முன்னெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பூச்சி வகைகள்லாம் இல்லை. ஆமா, நமக்கும் ஸ்லோ பாய்சன் தான். அது என்ன ஆகுதுன்னா வயிறுல இருக்கிற விலை செரிமான பகுதி இருக்கு இல்லைங்களா, விலை சின்னதா வந்து ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷனா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இது பாதிச்சு ரொம்பலாம் கிடையாது, ஒரு மினிமம் லெவல்ல அது வந்து பாதிச்சு. எல்லாருக்கும் அது பாதிப்பு வராது. நல்ல ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க, உடம்பு வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கிற ப்ராசஸ்ல. ஏன்னா பொல்யூஷன்லயும் வந்து நிறைய அந்த காத்துல வந்து பாத்தீங்கன்னா சிட்டில இருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பொல்யூஷன், அந்த இதெல்லாம் வந்து நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து கெமிக்கல் தான், நச்சு பொருட்கள் தான், ரொம்ப டெட்லி கெமிக்கல் அதெல்லாம். இவ்வளோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள் வாங்கி அதை கிளீன் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் வேணும். இதுக்கு பின்னாடி நிறைய லேப் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருந்ததுன்னா நீங்க எடுத்துங்க. இதுதான் நான் கேள்வி அவங்ககிட்ட வந்து வச்சேன். இல்ல அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து எங்ககிட்ட சப்ளிமெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையானது. இப்போ வந்து பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்றீங்க, ஃபாஸ்டா ஃபுட்டு வந்து நீங்க செஞ்சு சாப்பிடணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க, மன அழுத்தத்துல இருக்கீங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே கிடையாது, தூக்கமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இல்லை. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் சாப்பிட முடியல. டெய்லி பேசிஸ்ல ஒரு மினிமம் ஒரு 5 விதமான கலர் காய்கறிகள், 5 விதமான கலர் கீரைகள், டிஃப்ரெண்ட் 5 விதமான பழங்கள், அதே மாதிரி புரோட்டீன். ஆனஸ்டியா சொல்லுங்க, இதெல்லாம் எடுக்க முடியுமா? எடுக்க முடிஞ்சதுன்னா நீங்க அதே ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்ற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, கண்ணு இருக்க ரிசல்ட்ஸ் நான் கொடுக்கும். ஏன்னா ஃபுட்டுக்கும் நியூட்ரிஷனுக்கும் வந்து நிறைய பீப்புள் வித்தியாசம் தெரியல. ஏன்னா பீப்புள் வந்து பாருங்க, சேம் இதே வந்துட்டு நான் வந்து கலரி மேனேஜ்மெண்ட்ஸ் இது வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராமும் இது வந்து சயின்டிஃபிக்கலா ஒரு சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இது வந்து டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பிரிக்கிறாங்க. சேம் கேட்டகரியில சேம் ப்ராப்ளம் இருக்கிற பீப்புளை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நோட் பண்றாங்க. அப்போ கலோரி மேனேஜ் பண்ணி நம்மகிட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். கோச்சிக்கிட்ட கேளுங்க எப்படி கலோரினா என்னன்னு கேளுங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி கரண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி வோல்ட் மெஷர் பண்றாங்க, நம்ம உடம்புல எனர்ஜி வந்து கலோரி மெஷர் பண்ணுவோம். உங்க கலோரிக்கு எவ்வளோ அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்ன்றது உங்க கோச்சிட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம். ஒரு 30 கிலோவுக்கு மேல கம்மி பண்றவங்க 2 ஸ்பூன் ப்ரோட்டீன் போடுவாங்க. ரைட். அப்போ வந்துட்டு இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரிஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நேச்சுரல் ஃபார்மேட்ல நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரைட் ரைஸ், சுகர் ட்ரிங்க், பேக்கரி ஃபுட்டு, இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் வராதுங்க. தயவுசெய்து அதுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இல்லைங்க ஆஃபீஸ்ல அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஏன்னா நான் இங்கேயே ஆரம்பத்துல சொல்லிடுறேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ரொம்ப பண்ணுவாங்க எவ்வளவு முடியுமா அவங்க உடம்ப. நம்ம சொல்லதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லதான் முடியும், வழிதான் காட்ட முடியும், போக வேண்டியது அவங்களோட வேலை. டெம் பண்றாங்க, பர்த்டே வருது, அங்க போய் கலர் கலரா கேக் கட் பண்ணி சாப்பிடுறது, கலர் வந்து பேப்பர்ல போற கலர்லாம் அதுல வந்து கேக்ல வந்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளவு நச்சுத்தன்மை, பாய்சன், ஸ்லோ பாய்சன். கேக் பண்றாங்களா அவங்க சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு பாய்சன். தரம் இல்லாத கலரை வாங்கிட்டு வந்து அதுலயும் நல்ல தரமான கலர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க வியாபாரத்துக்காக, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக மித்தம் எப்படி இறை போனா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேக்கரியில பண்றாங்க. அதனால நம்ம ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. நாகேந்திரன் யாரோ ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டுருக்காரு. சரி, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ அவங்க அந்த மாதிரி ஸ்கிப் பண்றாங்க, அந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் வந்து அவங்க நோக்கி போகணும். அப்போ நம்ம வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், நீங்க ட்ரீட்மெண்ட் நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்களோ இப்போ உங்க ஹெல்த் சேலஞ்சஸ் உண்டான மெடிசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க.
உங்க டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும், உங்க குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ் பண்ணி அவங்க கூட விளையாடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா சில விஷயங்கள் அப்படியா சத்யா மேம் பாருங்க F1ல வந்து பர்த்டே கேக்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சூப்பர், நேத்து அமேசிங் மேம். இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஷேக்ல வந்து குழந்தைங்க ப்ரோக்ராம், அதுல வந்து லட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மிஸ்ஸஸ் வீட்டில் பண்ணுவோம். லட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஹெல்த்தி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கலாம், என்கரேஜ் பண்ணலாம். ஓவர் டைம் என்ன ஆயிடுச்சு அவங்க அப்படின்னா, அவங்க அந்த எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மசில் பில்ட் பண்ண உடனே ஃபேட் எல்லாம் வந்து கம்மியாகி மசில் பில்ட் பண்ண உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேம் முடிஞ்ச ரெசிபி வந்து ஷேர் பண்ண சொல்றாரு வெங்கட் சார், ஷேர் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க கோலை ரீச் பண்றேன். இது நீங்க ஒரு நம்ம வந்து பீப்புளை வந்து நல்ல விஷயம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, நம்ம அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், திங்க் பண்ண வைக்கணும். இப்போ வந்துட்டு எப்படி அவங்க கேட்கறாங்க, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எப்படி எனக்கு வேலை செய்யும், எப்படி சப்போர்ட் பண்ணுன்னு கேட்கறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிங்க, 1980ல ஆரம்பிச்ச கம்பெனி, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம கோல் என்ன, நிறைய பேருக்கு இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த லேவல்ல என்ன இருக்கோ அதுதான் அதுல இருக்கு. நீங்க அதை அதிகமா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா டப்பா தான் காலியாகும், உடனே ரிசல்ட்ஸ்லாம் வராது. இந்த தப்பா அவர் பண்ணாரு, எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது, டப்பா தான் காலியாச்சு. ஒரு அளவுக்கு தான் உடம்புல வந்து நான் திருப்பி சொல்றேன், ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி தான் உடம்புல உரிய முடியும். நீங்க ஒரே நாள் அந்த டப்பா காலி பண்ணீங்கன்னா கூட அந்த நீங்க சொன்ன அந்த மாச கடைசியில் வர ரிசல்ட் ஒரே நாள் எல்லாம் வராது. எவ்வளவு சக்தி உடம்புல உரிய முடியுமோ அவ்வளவுதான் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. அதனால இது வந்து ஒரு இன்ஜின் பார்ட் மாதிரி ஒரேடியா எல்லாத்தையும் எடுத்து மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. வெரி ட்ரூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம வந்துட்டு ஒரு பீப்புள் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, இல்ல ஏதாவது சம் நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை வந்து இங்க வந்து ஒப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்க. அவங்களே நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு ஹெல்த்துக்கு நீங்க வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க, எப்படி வந்துட்டு நியூட்ரிஷன் வந்து அசிஸ்ட் பண்ணுது, எப்படி கைட் பண்ணுது, நம்ம பாடியை வந்து எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு டிசைன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க. இப்போ வந்துட்டு எனக்கு நிறைய ஒரு லேடி வந்திருந்தாங்க, அவங்க ஒரு 15 இயர்ஸா ரொம்ப ஸ்ட்ரகிள், வெயிட் கம்மி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க சாரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து போடணும் அப்படின்றது வந்து அவங்களோட கோல். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப தள்ளி போயிட்டு செவரல் மந்த்ஸ் ஆச்சு, இயர்ஸ் ஆச்சு. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு அந்த சாரி போடுற அந்த ஒரு இது இல்லாம ரொம்ப அழுதுட்டாங்க, மனசு உடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபிட்டா இல்ல, கம்மி வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லையா? யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? கம்மி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஒரு வழி, கம்மி வந்து நம்ம கம்மி பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கம்பல்சரி வாட் மைவர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். எஸ் சார், ரேக்கா போட்டுருக்காங்க. ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் நான் உங்களுக்கு இதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாருங்க. நீங்க வந்து அவ்வளவு நல்லா டயட் ஃபாலோ பண்றீங்க, லிக்விட் டயட்லாம் ஃபாலோ பண்றீங்க, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கு, விரதம்லாம் இருக்கிறாங்க. விரதம் தாறுமாறு, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வாரத்துல 2 நாளாவது விரதம் இருந்துருவாங்க. காலையில விரதம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், பாடியில ஃபேட்டை வந்து எடுத்து டைஜஸ்ட் பண்ணணும். அப்படி இருந்து ஏன் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகல, ஃபேட் லாஸ் ஆகல? கண்ணாடி பாக்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்கும். வாட்டர் ரெட்டன்ஷன், தண்ணி எங்க பார்த்தாலும் போட்டுட்டு இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா சிறுப்பை போடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்? அப்ப நான் சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ரிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆனா டைட் ஆயிடும். வாட் வி ஈட் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் மேட்டர்ஸ். கரெக்ட். நம்ம விரதம் இருந்ததுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்றோன்றது, இந்த ஒரேடியா ஒட்டுக்கா எல்லாம் ரெண்டு வேலையும் எழுந்து மீண்டு போனது எல்லாத்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு டஸ்ட்பின். அது நான் அப்படியே கேட்டேன், உங்களுக்கு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு அதை கம்மி பண்ணிட்டேன். அதெல்லாம் போய் யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன சாப்பிட்றோமோ அப்படிதாங்க நம்ம ஆகும். உருண்டையா சாப்பிட்டோம், உருண்டையா தான் இருக்கும். ஹெல்த்தியா சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கும். நீங்க கொடுக்கறது தானே கிடைக்கும். நீங்க உள்ள என்ன வந்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் அவரு என்ன அப்படின்னா விழுங்கிட்டு வரோம், வாயில வச்சு மென்றதே கிடையாது, அப்படியே லவக்குன்னு வந்து தண்ணி ஊற்றி விழுங்க வரோம். இதெல்லாம் என்ன சொல்றது, ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்றாங்க காலைல. ஏன்னா இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும் எல்லாருக்கும் தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தெரியலங்க நிறைய பேருக்கு. அந்த வர பீப்புளை வந்து நீங்க கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னா வாங்கிட்டு போயிடுறாங்க ஃபாலோ பண்றது. ஸோ இதை நான் வந்துட்டு அவங்களுக்கு புரிய வச்சு இதோட விளைவு என்ன அப்படின்னா
சத்யா மேம் போட்டிருக்காங்க பாருங்க, எப்படி வந்துட்டு கேக் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு. நானும் காப்பி பண்ணிக்கிறேன். மேம் முடிஞ்சா எனக்கு அந்த வீடியோ ஏதாவது நீங்க எடுத்துருந்தீங்கன்னா அனுப்புங்க. அது கூட நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ கூட நீங்க, ஏன்னா வேர்டிங்ஸ்ல இருக்கிறதோட வீடியோவா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. நான் எல்லாருக்கும் கண்டிப்பா நான் ஷேர் கேட்டவங்களுக்கு ஷேர் எல்லாருக்கும் தான் கேட்டவங்களுக்கு ஷேர். அப்புறம் இங்க விட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட்டே கம்மியாகல, ஆனா இன்ச் லாஸ் நடந்தது. இந்த வாட்டர் ரிட்டன்ஷன் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம். அதுக்குள்ள சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து கரெக்டாக அவங்க எஜுகேட் பண்ணதோட விளைவு அவங்க ஃபேஸ்ல நல்லா வந்து இதாயிடுச்சு. கையெல்லாம் வந்து இன்ச் லாஸ் மெஷர் பண்ணுவாங்க எப்பயுமே. கை, கால், அப்புறம் வந்து ஹிப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ச் லாஸ் ஆகுது. அதோட விளைவு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபிடென்ட் அந்த உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஏன்னா அவங்க சேஞ்ச் பண்றாங்க, டயட் சேஞ்ச் பண்றாங்க, ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முக்கியமா என்ன அப்படின்னா, கொஞ்சம் சேஞ்ச் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபேமிலியோட இருந்தாலும் லோன்லியா இருந்தவங்க, அந்த டிப்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ல இருந்தவங்க, இப்போ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் பண்ணி பேசுறாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 10 கிலோ தான் வந்து கம்மி பண்ணிருப்பாங்க. ஆனா 20 கிலோ கம்மி பண்ண மாதிரி அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். பிகாஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ். மைக்ரோ நியூட்ரிஷன் பயங்கர மேஜிக் பண்ணுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கூடயும் போய் போட்டோ எடுக்கிறது, அவங்க மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்து தலை செய்வதுன்றதே வந்து ஒரு மாதிரி பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. டிசப்பாயிண்ட் மிரர் பார்த்தாலே. இப்போ இல்ல, இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அந்த டிஸ்கம்ஃபர்ட் இல்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா இருக்காங்க. அவ்வளவு நாலேஜுங்க அவங்களுக்கு. இதை பத்தி பிச்சு மேஞ்சிடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் பத்தி சொல்றாங்க. சத்யா மேம் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இந்த இமோஷனல் பேலன்ஸ் கூட உங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியுது, எல்லாம் தெரியுது, ஆனா பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து சரியான அந்த ஆன்சர் கிடைக்காததுனால அந்த நாலேஜ் இருந்தும் அவங்களால யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்தாங்க, அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலா பிரேக் அவுட் ஆயிருந்தா கூட அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி மென்டலா யாராவது பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் என்ன அப்படின்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சி, அதை வந்து நீங்க கனெக்ட் ஆகணும். அது வந்து அந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி, அதுல கனெக்ட் ஆகி நீங்க வந்து கரெக்டான இது ப்ரேயர் வைக்கலாம். அது எப்படின்னா தூக்க நிலையும் இருக்காதா, முழுப்பு நிலையும் இருக்காது. அது ஆல்ஃபா, அதான் ஸ்பிரிச்சுவலா அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. பாலாஜி சேலம் வந்து ஓகே ஓகே. ஸோ எங்க ஸ்பிரிச்சுவல். அப்புறம் இமோஷனல் வந்து சூப்பர் பாயிண்ட் ஒன்று சொன்னேன், நல்லா இருந்தது. நான் உங்க லெக்சர்லாம் வந்துட்டு கேட்பேன். நான் பீப்புளுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இமோஷனல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடர்ன் இதுல தான் வந்து நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான். முன்னெல்லாம் வந்துட்டு அந்த எப்படி ஹியூமன்ஸ் இருந்தாங்க, அது அந்த பேலன்ஸ் வந்து நீங்க அதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, அதுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் அந்த இமோஷனல் வந்து நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு நிறைய மூவிஸ்ல, சீரியல்ல அதை பார்த்து பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்களோ அதே வந்து இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அது நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேன். நம்ம பீப்புள் அப்படின்றத வந்து இப்போ உங்க குழந்தையா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு நல்ல வார்த்தைகளோ நல்ல உச்சரிப்புகளோ வீட்டுல சொல்லி பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ என்ன பண்ணதெல்லாம் விட்டுருங்க. இன்னில இருந்து நீங்க அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுல இதுலயும் பண்ணுவாங்க. நீங்க கொடுங்க, நல்ல இதை பண்ணுங்க. ஃபேமிலி வேல்யூ, ஏன்னா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பர்சன் டு எஜுகேட். பேரண்ட், அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், ரைட் இன்ஃபர்மேஷன் இவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து குழந்தைங்க வந்து மனசுல இருக்கும், அவங்க சப்கான்சியஸ்ல. மேபி இன்னைக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லாம ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், பட் நீங்க சொல்ல ஏன்னா இது வந்துட்டு பர்சன், நீங்க வந்து நல்ல பர்சனா மாறீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியும் நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த இமோஷனல்ல நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆகுதுன்றதே தெரியல. மென்டல் ஹெல்த் இது வந்துட்டு மட்டும் கிடையாதுங்க. நீங்க கரெக்டா மென்டல் ஹெல்த்தும் அந்த இமோஷனல் வந்து பேலன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ரெஸ்ட்ல இருக்கும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா போட்டோலையும் இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருக்கு. ஏன்னா ஒரு சேஞ்சஸ் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க, அதுக்குள்ள வேலைகளை அவங்க பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ரிசல்ட்ஸ் கிடைச்சுதான். அது ஒரு மிஷின் மாதிரி. இந்த மிஷின் வந்துட்டு தயாரிப்புகள் வந்துட்டு நடந்துட்டே இருக்கு நம்ம உடம்பு இல்லையா. அந்த மிஷின்ல வந்துட்டு என்ன வந்து கரெக்டான திங்ஸ் நம்ம உள்ள அனுப்புறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டா வந்து நமக்கு கிடைக்கும். தப்பான அந்த மிஷின் வந்து தயாரிக்குது, நீங்க தப்பான விஷயங்களை உள்ள கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி நீங்க நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம்? தப்பா தான் கிடைக்கும். ஏன்னா இங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு இது பண்ண நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா கரெக்டான ரிசல்ட்ஸ் வராதுங்க. அதனால எடுத்தோடனே நான் வந்து ரொம்ப டைட் பண்ணிருக்கேன். ஏன்னா இங்க ஒரு பிசினஸ் மேன் வந்திருந்தார். அவர் எப்பயுமே அந்த ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், பயங்கரமா மூச்சு வாங்க. அவர் லிப்ட்லயே வருவாரா, நம்ம ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா ஆஃபீஸு, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவார்.
ஆனா என்னன்னா நான் திருப்பி கேட்பேன், உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், டெய்லி ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. இதோட விளைவு என்னன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏறி டேர்ன் பண்ணுவாங்கல்ல, அந்த டேர்ன் பண்ற இதுல வந்து நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து மேல நடந்து வருவார், எல்லாருக்கும் வழி விடுவாராம். அப்புறம் 2-3 பேர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வருவார். இப்ப என்ன ஆச்சு, யாருக்கும் வழி விடுறது இல்ல, வழி விடுறது அடைச்சிக்கிறது கிடையாது, இவரே வேகமா மேல வந்துரு. என்ன சீக்கிரட்டிங்க என்ன ஒரே நைட்ல நடக்கல, அதுவும் சொல்லிடுறேன், ஒரே நாள்ல நடக்கலை, ஒரு வாரம் ஆச்சு. என்ன சேஞ்ச் ஆச்சு, அதே தான் வந்துட்டு அவர் வந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து எஜுகேஷன் அப்ளை பண்ணாரு. ஸ்மால் டெய்லி ஹேபிட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கணுங்க. அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ற வேலைகளை பிடிச்சி பண்றப்போ அது நிறைய வரும். ஏன்னா இன்னைக்கு நான் பாக்குறேன் நிறைய வயசான ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்க ரிட்டையர்டு வைஸ் பிரின்சிபல் கேட்டகரியில இருக்கிறாங்க. அவங்க பேர பசங்க எல்லாம் யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க பையன் 2 பசங்களும் வந்து சின்னவரும் அவங்க யூஎஸ்ல பெரிய போஸ்டிங்ல இருக்காங்கன்னா, பெரியவரும் நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. சின்னவர் வந்து ஐடில இருக்காங்க. ஐடில வந்துட்டு ஐடி கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அங்க பெரிய ஒரு அவங்க அண்ணன் வந்து எந்த கம்பெனின்னு தெரியல, அங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பாரு லோ எனர்ஜி. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன்னா அவங்க தனியா தான் இருக்காங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, அதனால அவங்க தனியா தான் இருக்காங்க. ஆடிபிளா இருக்கா, கேக்குதுங்களா? சேட்ல போடுங்க, கேக்குதா? ஓகே. லோ எனர்ஜி. எப்பயுமே மைண்ட் எப்பயுமே என்ன அப்படின்னா ஏதாவது வந்து டைம் பாஸ் பண்ணலாம், வீட்டுல வந்து மூவி பாக்குறது, பசங்க அவங்க சின்ன பையனை பத்தி ரொம்ப கவலை. சார் கிளியர், தேங்க்யூ. சின்ன பையனை வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அவரும் யூஎஸ்ல இருக்காரு. அவர் வந்து எவ்வளவு நேரம் வேலை செய்வாரான்னா 13 hours வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட சிஓக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. 13 மணி நேரம் வேலை செய்வாருங்களா. ஏதாவது பேசணும் அப்படின்னா கூட போதும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவு பிஸி. அவங்கள பத்தியே வருத்தப்பட்டு இருப்பாங்க. எப்பயுமே அவங்க வந்து யூஎஸ்ல இந்த ஜூலைல அந்த மாதிரி மந்த்ல போவாங்க. இந்த மந்த் போகலையும், இந்த தடவை போல. ஏன்னா கிளைமேட் அங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல. ஆனா அவங்க வந்துட்டு பாருங்க, நல்ல அவங்க கிராண்ட் சன் இவங்க கூட எல்லாம் விளையாடணும், இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்க. நல்ல போஸ்டிங்ல தான் இருந்தாங்க ஸ்கூல்ல. இப்ப திருப்பி வந்து நான் சொல்லி எங்க அனுப்பிச்சிருக்கேன், நீங்க திருப்பி வேலைக்கு போங்க, நீங்க வீட்டுலாம் இருக்காதீங்க, ஏதாவது ஒரு பார்ட் டைம் மாதிரி ஸ்கூல்ல கூப்பிடுறாங்கன்னு சொன்னீங்களா, தேசி போங்க அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதனால திருப்பி நான் உங்க வேலைக்கு அனுப்புறேன். நம்ம நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுறேன், அதுவும் புரிஞ்சுக்குவேன். அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம நியூட்ரிஷன் சாப்பிட்டுட்டு போங்க. ஸோ அவங்களுக்கு செக் பண்றோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில காலில் வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. முன்ன நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ அந்த ஸ்டெப்ஸ் ஏறது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஏறேன். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மைக்ரோ நியூட்ரிஷனும் மேக்ரோ நியூட்ரிஷனும் மேஜர் ரோல் உடம்புல பண்ணுது. அதுவும் பிளான் சோர்ஸ்ல இருந்து நம்ம கிடைக்க பார்த்து சும்மா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டே கலப்போம். ஸோ இன்னைக்கு செஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கிடக்குன்னு போயிடுச்சு. என்ன எடுத்துட்டீங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் வந்துட்டு என்னென்ன பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன கேதர் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ நமக்கு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ்க்காக வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் வந்து தனியாவே இருக்குங்க. இந்த ஜிம்முக்கு போறாங்க, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஹார்ட் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்து அமேசிங் ப்ரோக்ராம் வேர்ல்ட்லயே நோபல் பிரைஸ் பண்ணவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்காக, அந்த ஹார்ட்டுக்காக. அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க எடுத்துக்கிறப்போ கேரண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில ஆரமா ஹார்ட் வந்து நல்லா வந்து பூ மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா ஹார்ட் வந்து ஒரு ரொம்ப சின்ன சைஸ் தான், கிட்டத்தட்ட 1 லட்சம் தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அது பம்ப் பண்ணுது. ஸோ அதை வந்துட்டு நீங்க நல்லா வச்சுக்கணும். அப்போ அதுக்குண்டான வந்துட்டு நீங்க கொடுக்கணும். அதை வந்து நீங்க ஹார்ட்டுக்கு உண்டான ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டு அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைஜஷன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்க டைஜஷன் நல்லா இருந்தா தான் உங்க ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா உறுப்புகளுக்கும் வந்து சத்துக்கள் வந்து கரெக்டா போகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஏஜிங், இது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப வயசான தோற்றத்தில் இப்ப சின்ன வயசு ஒரு 25-30 தான் இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி இருக்கிறாங்க. ஈவன் இன்னும் வந்து 20 இயர்ஸ் தான் அந்த பையன், அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேஸ்லாம் வந்து இதா இருக்கு. காரணம் என்னன்னா அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்துட்டு அதிகமாகுது. அந்த நிறைய ஜங்க் ஃபுட்டு வெறும் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையானது கொடுக்காம தேவையில்லாதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் நம்ம ஃபேஸ்ல காமிக்கும். ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடும். ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ட்ரீட் பண்ணாம வருது. நல்ல நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடும். அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து இம்யூன் ஹெல்த்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாவே வந்து ஆயுர்வேதால இருந்து மெடிசனாவே வந்து சில இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இது வந்து ரெகுலரா நீங்க வந்துட்டு ஒரு 3 months எடுத்து பாருங்க. அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி, ஜுரம், சளி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி ஆகிறத நீங்க கண்ணு எதிர்க்க பார்க்கலாம். கிட்ஸுக்கான ப்ரோக்ராம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா உங்களுக்கு வந்து பசங்க வந்து படிக்கணும், நல்லா வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா கிட்ஸ் ப்ரோக்ராம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 வயசுக்கு மேல வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் மென்ஸ் ஃபேக்டர் இது சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய
அந்த சுகரி டயட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து மென்ஸுக்கு உண்டான அந்த செக்ஷுவல் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இல்லை. அவங்களோட ஸ்பெர்ம் எல்லாமே வந்து நிறைய இதா ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்காக கொடுக்கல. இது வந்து மென்ஸுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது ஃபர்தரா வேற ஒரு செஷன்ல நான் இதை பத்தி நான் சொல்றேன். அதே மாதிரி உமன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா யூட்டர்ஸ் வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு உமன் சாய்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. மந்த்லி சைக்கிள் நல்லா போகிறதுக்கு இது எல்லாமே பிளான் பேஸ்ங்க. இது எதுவுமே மெடிக்ளைம் கிடையாது. இது எதுவுமே மெடிசன்ஸ் கிடையாது. எல்லாமே பிளான் பேஸ்ல இருந்து நியூட்ரிஷனா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அவுட்டர் நியூட்ரிஷன் இருக்கு. ஸ்கின்னுக்கு உண்டானது வெளி அப்ளை பண்றதுக்காக ஆயுர்வேதால இருந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃப். இதுல எதுவுமே கெமிக்கல்ஸ் கிடையாது. அதுல இருக்கிறது வந்து ப்ரிசர்வேட்டிவ் கூட வந்து பாத்தீங்கன்னா பிளான் சோர்ஸ்ல இருக்கிறது அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னர் ஸ்கின்னுக்காக ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இன்னர் நியூட்ரிஷனும் வந்து ஸ்கின்னுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இது வந்து எல்லாருமே எடுக்கலாங்க. ஈவன் வந்து சில்லுன்னு எடுக்கிறதுனால கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி என் சன் வந்து டெய்லியுமே என்ன பண்ணுவாங்க, ஸ்கின் பூஸ்டர் தான் அவருக்கு வந்து தண்ணி பதில் கொடுத்துன்றாங்க. அதுல வந்து கொலேஜன் கிடைக்குதுங்க. அது வந்துட்டு நீங்க எப்படி எடுத்துக்கணுன்றதை பார்த்து இது பண்ணுங்க. இதுலயே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பூஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, லிக்விட் டயட். ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பூஸ்டர் அது என்ன உங்க கோச் கிட்ட கேட்டு அதை கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாஸ்டிங் பண்றவங்களுக்காக அது வந்து நாங்க டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ரைட். அப்புறம் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட். இது வந்து வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கும், வெயிட் ரொம்ப எக்ஸஸா இருக்கிறவங்களுக்கு வந்து ஐடியல் வெயிட் வரதுக்கும், ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு திருப்பி ஐடியல் வெயிட் வரதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. SMS பிளான் இருக்கு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு, SSS ப்ரோக்ராம் இருக்கு வெயிட் கெயின் பண்றவங்களுக்கு, 1S ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றது. அது என்னன்னு உங்க கோச் கிட்ட கேட்டுக்கோங்க, கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட இந்த வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப் மெம்பர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் இந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்க டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றோம், அது வேணும் அப்படின்னு சொன்னா கம்பல்சரி நீங்க ஒரு மினிமம் பேசிக் பேக்கேஜாவது இமீடியட்டா நீங்க அஃபோர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அம்பாசிடர் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்களான்னு பாருங்க. 2ஆம் தேதி வந்து நம்ம சென்னையில பண்றோம். த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாவே இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து நிறைய இடத்துல ஸ்பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரே இடமா மாத்திட்டாங்க. அதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களான்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கண்டிப்பா அதில் கலந்துக்கோங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்னு சேட்ல போடுங்க. வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நான் சொல்றேன். I take sir, it gives deep sleep also. Very good. ஸோ மைக்ரோ நியூட்ரிஷன் எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருந்துதான் யாருக்கு? முரளி. தேங்க்யூ முரளி. பாருங்க லைவ் ரிசல்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு சுஜின் அவர் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார், எக்ஸ்பிரஸ். ஓகே, நைஸ் இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ, அமேசிங் செஷன் சார். ஓகே, சுஜின் வந்து கொஞ்சம் முன்ன வந்திருக்கணும். நீங்க 7:50க்குலாம் வந்துருங்க, லாகின் ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். வசந்தி, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது ப்ரோக்ராம் வேணும்னா கூட நீங்க கேட்கலாம், என்னென்ன வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணணும். சரி, ஓகே, வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார். மைக்ரோ நியூட்ரிஷன் இதுக்கு குட் ரிசல்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். கேக் ரெசிபி சென்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சத்யா மேம். பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப்ல லிங்க் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து வீடியோ வந்து ஒரு ரெக்கார்டிங் போட்டு பண்ணி தரேன் இருக்கேன். தேங்க்யூ மேம். ஓகே, சரி, ஓகே, 9 ஆயிடுச்சு. வேற ஒரு செஷன்ல பார்க்கலாம். மைண்ட் கண்ட்ரோல் டாபிக் வேணும் சார். மைண்ட் கண்ட்ரோல்னா என்ன மீன் பண்றீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதை வந்து கம்மி பண்றதுக்கு டாபிக் ஸ்ட்ரெஸ் தானா இல்ல வேற ஏதாவது? சுஜின், தேங்க்யூ சார். சூப்பரி. சரி, மைண்ட் கண்ட்ரோல்னா அப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நம்ம வந்து லிசன் தான் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து என்ன பண்ணும், சடன்லி ரியாக்ட் பண்ண தோணுது. ஓ, இமோஷனல் கண்ட்ரோல். சரி, ஓகே, ஓகே சுஜன், கண்டிப்பா நான் அது பண்றேன். இமோஷனலா வந்து பிரேக் அவுட் பண்ணிடுறாங்க, அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஓகே, தேங்க்யூ. ஓகே.